friends, welcome to Students Rank channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா programming languageல யூஸ் பண்ணக்கூடிய data typesனா என்ன, எதுக்கோசரம் data types யூஸ் பண்றோம் அப்படின்னு நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். Data type இப்போ நாம ஆல்ரெடி ஒரு ப்ரோக்ராம் நம்ம எதுக்கு எழுதுறோம், ஒரு டேட்டாவை ஃபீட் பண்ணுவோம், அந்த டேட்டாவை வச்சு சில ஆப்ரேஷன் பண்ணுவோம். சரிங்களா? இப்போ அந்த ஆப்ரேஷன் நடக்கிறப்ப கம்ப்யூட்டருக்கு வந்து இந்த ஆப்ரேஷன் இந்த டைப்ல இருக்குன்னு நம்ம சொன்னோம்னா அது பண்ணக்கூடிய வேலைகள் வேகமாக பண்ணும். அதே மாதிரி இந்த டேட்டா இந்த டைப்னு சொன்னோம்னா கம்ப்யூட்டருக்கு வந்து ஆர்கனைசேஷன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அதுக்கோசரம் தான் இந்த டேட்டா டைப்ங்கிற ஒரு அட்ரிபியூட்டை ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல இன்ட்ரடியூஸ் பண்ணுனாங்க. நான் ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் சொல்றேன், உங்களுக்கு ஈஸியா புரியும் பாருங்க. இப்போ நீங்க ஒரு பழக்கடைக்கு நம்ம போறோம்னு வைங்களேன். இப்போ ஆப்பிள், ஆரஞ்சு, செவ்வாழை, அன்னாசி பழம், தர்பூசணி நிறைய இருக்கு. இப்போ இந்த பழத்தை ஸ்டோர் பண்றதுக்கு அந்த பழம் என்னன்னு தெரிஞ்சா அதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டோரேஜை நம்ம டிஃபைன் பண்ண முடியும் இல்லைங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ செவ்வாழை பழம் வாங்குறோம், அதுக்கு ஒரு கூட போதும். இதே தர்பூசணி வாங்குறப்ப கூட பத்துங்களா? பத்தாது. இப்போ நம்ம என்ன பழம் வாங்க போறோம்னு தெரிஞ்சுட்டா அதுக்கேற்ற மாதிரி அந்த ஸ்டோரேஜை அலோகேட் பண்ணிக்க முடியும், நம்ம போய் எடுத்துட்டு வரதுக்கும் ஈஸியா இருக்கும். இதே விஷயம் தாங்க, நம்ம ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணக்கூடிய வேல்யூ இந்த டேட்டா டைப்னு நம்ம கம்ப்யூட்டருக்கு சொல்லிட்டோம்னா அதுக்கு தகுந்த மெமரியை அலோகேட் பண்ணி அந்த வேல்யூஸ் ப்ராசஸிங் வர்றப்ப அதுக்கு ஈஸியா புரிய வைக்கிறதுக்கோசரம் தான் இந்த டேட்டா டைப்ங்கிற ஒரு அட்ரிபியூட்டை ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணுனாங்க. இப்போ இந்த டேட்டா டைப் வந்து ஒரு லாங்குவேஜுக்கும் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கும் மாறும். அந்த லாங்குவேஜ் டிபெண்டன்சியா அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க C++ல யூனியன் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் படிச்சிருப்பீங்க. இதெல்லாம் வந்து யூசர் டிஃபைன் டேட்டா டைப்ஸ். இதே வந்து பைத்தான்ல எடுத்துட்டீங்கன்னா டிக்ஷனரின்னு சொல்லி ஒரு டேட்டா டைப் இருக்கு. ஜாவால அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்க்கு தகுந்த மாதிரி சில டேட்டா டைப்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ டேட்டா டைப்னா ஒரு வேரியபிள்ல அசைன் பண்ணக்கூடிய வேல்யூ என்ன டைப்னு சொல்றதுக்கு பேரு தான் டேட்டா டைப் அப்படிங்கிற அட்ரிபியூட். இப்போ உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுதுங்களா? பின்னால் பார்க்குற இமேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி ஒன்று நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ப்ரிமிட்டிவ், நான் ப்ரிமிட்டிவ், அதில் பார்த்தீங்கன்னா பூலியன், நியூமரிக், கேரக்டர், இன்டிகிரல், இன்டிஜர், ஃப்ளோட்டிங் பாயிண்ட், நான் ப்ரிமிட்டிவ்ல ஸ்ட்ரிங், அரே, கிளாஸஸ், ஸ்ட்ரக்சர்ஸ், இப்படி நிறைய இருக்கு. ஸோ விஷயம் என்னங்க, டேட்டா டைப்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கும் சில டேட்டா டைப்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த லாங்குவேஜை நம்ம எடுத்து படிக்கிறப்ப நாம அது ஒரு டேட்டா டைப்போட நீடு என்னன்னு நாம தெரிஞ்சுக்கலாம். சரி, இப்போ ஒரு டேட்டா டைப்பை நாம டிஃபைன் பண்றப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா, அதோட ஸ்டோரேஜ் நம்ம கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் லாங்குவேஜ்ல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டேர்ம்ஸ் மெமரி. இப்போ ஒரு டேட்டா டைப்னு எடுத்துட்டீங்களா அதோட ரிசர்வ்டு ஸ்பேஸ் மெமரியில அலோகேட் பண்ணிடும். அந்த வேல்யூக்கு தகுந்த ஸ்டோர் பண்ணக்கூடிய வேல்யூஸ்க்கு தகுந்த மெமரி ஸ்பேஸை அலோகேட் பண்ணிடும். இப்போ பின்னாடி பார்க்குற ஃப்ளோ சார்ட் தான் ஒரு டேட்டா டைப்புக்கும் எவ்வளோ மெமரி ஸ்பேஸ் அலோகேட் பண்ணுங்கிற அந்த சார்ட் தான் நான் வந்து பின்னால கொடுத்துருக்கேன். இந்த சார்ட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னால ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்சுக்கணும். பிட் அண்ட் பைட், இது நம்ம வந்து இப்போ ஸ்கூலிங்ஸ்லேயே நம்ம படிச்சிருப்போம். பிட் அண்ட் பைட். பிட்னா ஒரு டிஜிட், 8 பிட்டு கொண்டது தான் ஒரு பைட். நம்ம ப்ரோக்ராமிங்ல என்ன கோட் எழுதினாலும் அது வந்து ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸா தான் கம்ப்யூட்டர் கன்வெர்ட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணும். அதை நம்ம ஃபர்ஸ்டே நம்ம வந்து அந்த கம்பைலர் இன்டர்பிரட்டர் பத்தி பேசுறப்ப பார்த்திருந்தோம். சரிங்களா? இப்போ அப்படி ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸா தான் நம்ம ப்ரோக்ராம் வந்து கன்வெர்ட் ஆகும். அப்படிங்கிற பக்கத்தில் ஒரு பிட்னா ஒரு டிஜிட்னு அர்த்தம். சரிங்களா? அப்ப 8 பிட்டு சேர்ந்தது ஒரு பைட்னு சொல்லுவாங்க. இதுதான் பிட்டுக்கும் பைட்டுக்குள்ள வித்தியாசம். இது போல டீடைல்டு கான்செப்ட் லெவல்ல ப்ரோக்ராமிங் லேர்னிங்க்கு என்னோட சேனலை கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கங்க. See you friends. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம என் சேனலை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.